நெல்லையில் ஆக்கிரமிப்புகள் அகற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அங்குள்ள மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களை செய்தியாளர் அமுல் ஜெய்சிங் வழங்க கேட்கலாம். அமுல் ஜெய்சிங், தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் மக்கள் எத்தனை வருடமாக அங்கு வாழ்ந்து வருகின்றனர்? அவர்கள் தரப்பில் என்ன கோரிக்கை வைக்கப்படுகிறது? நிச்சயமாக ராஜலட்சுமி, நாம் தற்போது நின்று கொண்டிருப்பது நெல்லை டவுன் காட்சி மண்டபம் அருகே இருக்கிற நெசவாளர் காணரி டவுன் பெரிய தெரு அருகில தான் நம்ம நின்று கொண்டிருக்கிறோம். இந்த பகுதியில் கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பகுதியில் இந்த மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 32 ஆண்டுகளுக்கு 32 வீடுகள் தற்பொழுது இந்த இடத்துல இருக்குது. கடந்த முறை திருநெல்வேலியில் பெய்த கனமழையினால ஒரு வீடு இந்த பகுதியில் தான் இடிந்து விழுந்தது. அதிலிருந்து வருவாய்த்துறை அதிகாரிகள் இங்கு எத்தனை வீடுகள் இருக்கின்றது, ஏதோ ஆக்கிரமிப்புகள் பண்ணப்பட்டிருக்கிறது அப்படின்னு கணக்கெடுத்தாங்க. அந்த கணக்கெடுப்பின்படி கிட்டத்தட்ட ஒரு 32 வீடுகள் ஆக்கிரமிப்பில் இருப்பதா வருவாய்த்துறை அதிகாரிகள் கணக்கெடுத்து இந்த பகுதியை தற்பொழுது இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமானது. இந்த பகுதியில் குளம், தெப்பக்குளம் எல்லாம் இருந்ததாகவும் நந்தவனம் இருந்ததாகவும் கூறி இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் தற்பொழுது இங்கு வாழ்கின்ற மக்களுடைய வீடுகள் 32 வீடுகளையும் இடிப்பதற்காக தற்போது அகற்றுவதற்காக இந்த பகுதிக்கு வந்திருக்கிறாங்க. இதற்கு இந்த பகுதி மக்கள் பலத்த எதிர்ப்பு தெரிவித்து டவுன் பெரிய தெருவில் சாலை மறியலில் ஈடுபட்டு வராங்க. அதனால இந்த பகுதியில் காவலர்கள் குவிக்கப்பட்டு தற்பொழுது பரபரப்பான ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. இந்த பகுதி மக்கள்கிட்ட கேட்கலாம். ஐயா வணக்கம், உங்க பேர் என்ன? நீங்க எத்தனை வருஷமா இந்த வாழ்ந்துட்டு இருக்கீங்க? என்ன பிரச்சனைனால இந்த இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் இந்த உங்களுடைய வீடுகளை காலி பண்ண சொல்றாங்க? இங்கே நாங்கள் 70 வருஷத்துக்கு மேலேயே குடியிருந்துட்டு இருக்கிறோம். என்னோட பேர் கணேஷ் நாராயணன். நான் இங்கே இல்லை, என்னோட சொந்தங்கள் இங்கே குடியிருக்குது. ரொம்ப வருஷமாக குடியிருக்கிறோம். எங்களுக்கு தீர்வு ரசீது எல்லாமே போட்டுக்கிறாங்க. ஒரு 6 பத்திரத்தை 1990 கணினிமயமாக்கப்பட்டதுக்கு பிறகே பத்திரத்தை பதிவு பண்ணியிருக்கிறாங்க. வில்லங்க சான்றிதழ் எடுத்தோம்னா அவங்களோட பேர் 1547ங்கிற சர்வே நம்பருக்கு கீழேயே வரும். ஒவ்வொருத்தரோட டோர் நம்பரும் வரும். மொத்த சர்வே நம்பருக்கு நம்ம பத்திரம் எடுத்தோம்னா இங்கே எல்லாரோட பேரும் அதில் வருது. ஆனால் இந்து சமய அறநிலையத்துறையோட ஆக்கிரமிப்புங்கிறது அவங்க சொல்கிறாங்க. இது இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான இடம் கிடையாது. இது மக்கள் குடியிருக்கிறது. நத்தம் புறம்போக்குன்னா சர்வேயோட ஸ்கெட்சிலேயே இருக்குது. அவங்க சொல்கிற நீர்வழி ஆக்கிரமிப்புங்கிறது இந்த வீடுகள் குடியிருப்புக்கு முன்னாடி இருக்கிற ஒரு நீர்வழி சாலை, ஒரு சின்ன ஓடை தான் இருக்குது. இந்த ஓடை தான் அவங்க நீர்வழி தடம்னு சொல்கிறாங்க. ஆனால் இதோட ஆரம்பம் ஒரு பக்கத்தில் இருக்குது. அந்த பக்கத்தை அவங்க சரி பண்ணவே இல்லை. இந்த ஓடையை மட்டும் சரி பண்ணாலே இந்த வெள்ளம் சரியாயிருன்னு அவங்க தவறான கருத்தை எங்கள் மேலே திணிச்சு எங்களை காலி பண்ண பார்க்குறாங்க. நீங்கள் எங்கள் கூட வந்தீங்க அப்படின்னா இந்த நீர்வழி தடத்தோட ஆரம்பத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் அதையும் போட்டு காட்டினீங்கன்னா எல்லாருக்கும் புரியும். நிச்சயமாக இங்குள்ள பெண்களும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சாலை மறியலில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. அந்த உள்ள இல்லத்தரசிட்டு கேட்கலாம். அம்மா வணக்கம்மா, உங்க பேர் என்ன? இப்போ எதுக்காக இப்போ வீதியில இறங்கி கூட போராடக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கீங்க? என்ன காரணம்? எங்களை காலி பண்ண சொல்லியிருக்காங்க. 60 ஆண்டு காலமாக வாழ்ந்துட்டு இருக்கோம். ரேஷன் கார்டு, வாக்காளர் அட்டை, ஓட்டர் ஐடி எல்லாம் இருக்கு. கரண்ட் பில்லு, இபி பில்லு, தீர்வு ரசீது எல்லாம் 25 வருஷத்துக்கும் கெட்டியிருக்கோம். இந்த ஆண்டு வரையும் 25வது ஆண்டு கடைசி வரையும் கெட்டியிருக்கோம். இப்போ எங்களை எதையும் காலி பண்ண சொல்லி இது பண்ணுறாங்க. நாங்கள் எல்லாம் போராட்டம் பண்ணுறோம். எங்கள் நெசவாளர் குடியிருப்பை காலி பண்ண சொல்கிறாங்க. கலைஞர் காலனியை. நீங்கள் என்ன பிரச்சனை இது இப்போ தற்பொழுது போராடிட்டு இருக்கீங்க, என்ன சொல்கிறாங்க அதிகாரிகள்? இல்லை, அவங்க சொன்னது தான் 60 வருஷமாக மக்கள் குடியிருந்த இடத்த இப்போ திடீர்னு காலி பண்ணுங்கன்னு சொன்னால் அவங்க என்ன பண்ணுவாங்க? அதுக்கான ப்ரூஃப் எல்லாமே இருக்குது தானே அவங்கக்கிட்ட. பத்திரத்துலேருந்து வரியெல்லாம் செலுத்தியிருக்காங்க. அதுக்கான பில்லும் அவங்க எல்லாமே கையில் வச்சுருக்காங்க. எல்லா ப்ரூஃப்மே அவங்க பேரில் இருக்குது. சின்ன குழந்தைங்க முதற்கொண்டு எடுத்து வச்சுருக்காங்க. இப்போ இந்த ஒரு வெள்ளம் வந்ததுனால ஒரு வீடு விழுந்தது. அந்த ஒரு வீடு விழுந்ததை காரணமாக வச்சு அந்த கலைஞர் குடியிருப்புன்னு தான் போர்டே போட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். அதை ஃபுல்லாகவே அகற்ற சொன்னால் அவங்க எங்கே போவாங்க? அப்போ இவ்வளோ நாள் இருக்க விட்டது யார் தப்பு? இவ்வளோ நாள் இருக்க விட்டுட்டு இப்போ காலி பண்ண சொன்னால் அவங்க என்ன பண்ணுவாங்க? இதுதான் எங்களோட கருத்து. இதுதான் அவங்களுக்காக நாங்கள் சப்போர்ட் பண்ண தான் வந்திருக்கோம். நாங்கள் வெள்ளம் வந்தப்போ கூட நாங்கள் எல்லாருமே சேர்ந்து தான் சப்போர்ட் பண்ணோம். எந்த அரசியல்லையுமே நாங்கள் இழுக்க விரும்பலை. யாரையும் நாங்கள் தப்பும் சொல்லலை. இப்போ இடிக்கிற சொல்கிற கருத்தை மட்டும் நிப்பாட்டி அவங்கள அந்த இடத்துல வாழ விடுறதுக்கு தான் நாங்கள் இப்போ போராடிட்டு இருக்கோம். மற்றபடி வேறு எந்த ப்ராப்ளமுமே எங்களுக்கு இல்லை. பட்டா கொடுங்க, பத்திரம்லாம் வச்சுருக்காங்க. அதுக்கு ப்ரூஃப் இப்போ இன்றைக்கி விட்டுட்டு நாளை பின்ன திரும்பவும் இதே மாதிரி செய்யக்கூடாது. நிரந்தர தீர்வாக எங்களுக்கு வேணும். அதுக்காக தான் எல்லாருமே இப்படி உட்காந்துருக்கோம். காலையிலேருந்து உட்காந்துருக்கோம். இப்போ வரைக்கும் என்ன செஞ்சுருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியாது.
நிச்சயமாக ராஜலட்சுமி, இந்த பகுதி மக்கள் சொன்ன கருத்தை நாம் இப்போ கேட்டோம். இந்த பகுதியில் ஒரு சிறிய ஓடை செல்கிறது. அந்த ஓடையில் பார்த்தீங்கன்னா தற்பொழுது வரை குப்பை குளமாக இருக்கிறது. இந்த ஓடையையே தற்பொழுது சுத்தம் பண்ணலை. இன்னும் இப்போது மழைக்காலம் வேற இருக்கிறது. ஒருவேளை திடீரென்று மழை பெய்தாலும் கடந்த முறை ஏற்பட்ட வெள்ளம் போல இந்த பகுதியில் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கிறது. இந்த ஓடையும் இந்த மாநகராட்சி வந்து சரியான முறையில் சுத்தம் செய்யல அப்படிங்கிறது மிகப்பெரிய மக்களுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது. நாங்கள் வந்து 60 ஆண்டுகளுக்கு மேலாக தீர்வு கட்டிட்டு இருக்கோம், ரசீது கட்டி இருக்கிறோம், எல்லாமே இருக்கிறது, எல்லா வகையான ப்ரூஃப் எங்கள் கையில் இருக்குது. ஆனாலும் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகளும் மாநகராட்சியும் தற்பொழுது எங்களை காலி செய்ய சொல்வது நியாயம் இல்லை. அதனால் எங்களுக்கு பட்டா வழங்கி இந்த இடத்திலேயே நிரந்தரமாக எங்களை வாழ வைக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த மக்களுடைய முக்கிய கோரிக்கையாக இருக்கிறது. ராஜலட்சுமி, நெல்லையில் ஆக்கிரமிப்பு வீடுகளை அகற்ற வந்த அதிகாரிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அங்குள்ள மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்களுடன் செய்தியாளர் கலந்துரையாடிய காட்சிகளையும் பார்த்தோம். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி அமுல் ஜெய்சிங்.